மாணவர்களாகிய உங்களை எங்களது ஆம்பியர்ஸ் அகாடமிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பில் இயற்பியல் பாடத்தில் முதல் பாடமாக நமக்கு இருப்பது நிலை மின்னியல். அந்த இயற்பியல்ல உள்ள நிலை மின்னியல் பாடத்தை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் சொல்லப்படக்கூடிய அறிமுகம், அப்புறம் ரொம்ப முக்கியமான தலைப்பான கூலும் விதி, அதை தான் நாம இன்றைய நாள்ல பார்க்க போகிறோம். வாங்க நாம பாடத்துக்குள்ள போகலாம். தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நிலை மின்னியல். ஓகே, இந்த தலைப்புல இருந்தே நாம புரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய மின் துகள், அதாவது மின்னூட்டம் சொல்லுவோம், நம்மளோட மின் துகள் நிலையா ஒரே இடத்துல இருக்க போகுது. அப்போ நம்மளுடைய மின்னூட்டம் ஒரே இடத்துல நிலையா இருக்கும் போது என்னெல்லாம் நடக்கும் அதை பத்தி நம்ம படிக்க போறது என்னது, இந்த யூனிட். நம்மளோட மின்னூட்டம் அல்லது மின் துகள் ஒரே இடத்துல நிலையா இருக்கும் போது என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன பினாமினான்னு சொல்லுவாங்க, என்னென்னலாம் நடக்க போகுதோ அதை பத்தி படிக்கிறது தான் இந்த யூனிட். ஸோ இதை நம்மளுடைய மின்னூட்ட துகள் நிலையா ஒரே இடத்துல இருக்குது, ரெண்டா பிரிக்கலாம். நம்மளுடைய மின்னூட்ட துகள் அல்லது மின் துகள் நிலையா ஒரே இடத்துல இருக்கும்போது என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல நாம படிக்க போறோம். ஓகே, ஸோ இதுல பரீட்சைக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய அடிப்படை பண்புல இருந்து நாம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இந்த யூனிட்ல என்ன அப்படின்னா, மின்னூட்டத்தின் அடிப்படை பண்புகள். இதுல இருந்து 2 மார்க் கேட்கலாம். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் பண்பு என்ன, முதல் பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மின்னூட்டம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 2 டைப் ஆஃப் மின் துகள் இருக்கு அப்படின்னு. ஒன்னு என்னது பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்னு என்னது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எந்த மின்னூட்டத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அது புரோட்டானுக்கு. எதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அது எலக்ட்ரானுக்கு இருக்கும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 இது இருக்கு, ஒன்னு புரோட்டான் ஒன்னு எலக்ட்ரான். புரோட்டான் என்னது பிளஸ்ல இருக்கும், எலக்ட்ரானுக்கு எது மைனஸ்ல இருக்கும், அதோட சார்ஜ் மின்னூட்டம் இருக்கும். இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் எதுக்குள்ள இருக்கும், அணுல இருக்கும். ஓகே, சோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இந்த பிரபஞ்சம் எதால் ஆனது, அணுவால் ஆனது. அந்த அணுவுக்கு உள்ள அந்த அணு எதால் ஆனதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படின்னு 3 இருக்கும். இதுல புரோட்டானுடைய மின்னூட்டம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளஸ், எலக்ட்ரானோட மின்னூட்டம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ். அப்ப இந்த நியூட்ரானோட மின்னூட்டம் என்ன, அதுக்கு மின்னூட்டமே கிடையாது, அது 0, அது நடுநிலையானது, நியூட்ரல் சொல்லுவாங்க, அதனாலதான் நியூட்ரான். ஓகே, சோ அப்ப பாருங்க, அந்த அணுவுக்கு உள்ளதான் நமக்கு இந்த புரோட்டானோ எலக்ட்ரானோ இருக்கும். அப்போ இதுதான் நாம எடுத்துக்க போற அணு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அணுவோட மத்தியில என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, கரு இருக்கும். இந்த நியூக்ளியஸ் சொல்ற அந்த கருவுக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கும், புரோட்டான் இருக்கும். இந்த புரோட்டானோட சார்ஜ் என்னது, பாசிட்டிவ். புரோட்டான் சென்டர்ல இருக்கு, கருவுல இருக்கு. அப்போ அந்த எலக்ட்ரான் எங்க இருக்கும், அதை சுத்தி உள்ள ஆர்பிட்டால் சொல்லுவோம், அந்த ஆர்பிட்டால்ல அந்த எலக்ட்ரான் இருக்கும். சோ அப்ப பாருங்க, இது ஒரு ஆர்பிட்டால், இதே மாதிரி நமக்கு நிறைய ஆர்பிட்டால் இருக்கும். இந்த ஆர்பிட்டால்ல தான் என்ன இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். இந்த ஆர்பிட்டால்ல தான் நம்மளோட எலக்ட்ரான் இருக்கும். சோ இங்கதான் எலக்ட்ரான் இருக்கும். சோ இங்கதான் எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, சரி, இங்கதான் நமக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, சோ அப்ப பாருங்க, இந்த எலக்ட்ரானோட மின்னூட்டம் என்ன, எலக்ட்ரானோட மின்னூட்டம் மைனஸ் ங்கிறது சார்ஜ். புரோட்டானோட மின்னூட்டம் என்ன,
அது பிளஸ் இ. ஓகே, சோ இதுதான் அந்த மின்னூட்டத்தின் அடிப்படை பண்புல முதல் பண்பு. இப்ப இதுல அடுத்த பண்பு என்ன அப்படின்னா மின்னூட்டத்தின் மாறாத்தன்மை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது பண்பு மின்னூட்டத்தின் மாறாத்தன்மை. மின்னூட்டத்தின் மாறாத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் தான் இந்த கான்செப்டை கொண்டு வர்றாரு. ஸோ எக்ஸ்பெரிமெண்டோட முடிவுல அவர் சொல்ற அந்த கான்செப்ட் என்ன, அந்த கருத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த மின்னூட்ட துகள்கள் ஆர் மின்னூட்டம் எப்பவுமே எப்படி இருக்கும், மாறாமல் இருக்கும். நம்மளால ஒரு மின்னூட்டம் ஒரு மின்துகளை புதிதாக உருவாக்கவும் முடியாது, இருக்கிற மின்னூட்டத்தை அழிக்கவும் முடியாது. ஓகே, சோ அதுதான் இந்த மின்னூட்டத்தின் மாறாத்தன்மை. என்ன சொல்றாரு, பிரபஞ்சத்தின் மொத்த மின்னூட்டம் மாறாதது. ஓகே, சோ அப்படின்னா மீனிங் என்ன, மின்னூட்டத்தை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. மின்னூட்டத்தை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஓகே, சோ இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட். சோ இதோட அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு இயற்பியல் ப்ராசஸ்லயோ எந்த ஒரு இயற்பியல் நிகழ்விலும் இயற்கை நிகழ்விலும் அந்த மின்னூட்டத்தின் மாற்றம் எப்பவுமே என்னவா தான் இருக்கும், ஜீரோவா தான் இருக்கும். ஓகே, எந்த ஒரு இயற்கை நிகழ்விலும் மின்னூட்ட மாற்றம் ஜீரோவா தான் இருக்கும். பூஜ்ஜியம். இந்த மின்னூட்டத்தின் மாறாத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதை அடிக்கடி 2 மார்க்ல 2 மார்க்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, சோ இதை பார்த்துவாங்க, ரொம்ப ஈஸி. பிரபஞ்சத்தின் மொத்த மின்னூட்டம் மாறாதது, மின்னூட்டத்தை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எந்த ஒரு இயற்கை நிகழ்விலும் இயற்பியல் நிகழ்விலும் அந்த மின்னூட்ட மாற்றம் எப்பவுமே என்னவா தான் இருக்கும், ஜீரோவா தான் இருக்கும். ஒரு இயற்கை நிகழ்வுனால நம்மளுடைய மின்னூட்டம் மாறாது. சோ இதுதான் இரண்டாவது பண்பு. மூன்றாவது அடிப்படை பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்னூட்டத்தின் குவாண்டம் ஆக்கல். மின்னூட்டத்தின் குவாண்டம் ஆக்கல். இது இங்கிலீஷ்ல குவாண்டைசேஷன் சொல்லுவாங்க. ஓகே, சோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மின்னூட்டத்தினுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தோம், எலக்ட்ரானுக்கு பிளஸ் மைனஸ் ஈன்னு பார்த்தோம், புரோட்டானுக்கு பிளஸ் ஈன்னு பார்த்தோம். ஓகே, இந்த மின்னூட்டத்தின் மிகச்சிறிய மதிப்பு என்ன, இந்த மின்னூட்டத்தின் மிகச்சிறிய மதிப்பு என்ன, அந்த மின்னூட்டத்தின் மிகச்சிறிய மதிப்பு வந்து முடிவு செய்யப்பட்டது. அந்த மின்னூட்டத்திற்கு குறைவான மதிப்பு என்னன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏற்கனவே கண்டுபிடிச்சு அதை பிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு கம்மியான மின்னூட்டத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்ப மிகச்சிறிய மதிப்பான மிகச்சிறிய மின்னூட்டத்தின் மதிப்பு வந்து கண்டுபிடிச்சாச்சு, முடிவு செஞ்சாச்சு. அதுக்கு கீழே அந்த மின்னூட்டத்தின் மதிப்பு போக முடியாது. அதுதான் என்னது, குவாண்டம் ஆக்கல். சோ மின்னூட்டத்தின் மிகச்சிறிய மதிப்பு முடிவு செய்யப்பட்டு விட்டது, அதுதான்
குவாண்டம் மயமாக்கல். மின்னூட்டத்தின் குறைவான மதிப்பு பிக்ஸ் செய்யப்பட்டுள்ளது. பிக்சிங் என்னன்னு கொடுக்குறாங்க? மதிப்பு முடிவு செய்யப்பட்டது. பட்டுவிட்டது. இதனுடைய குறைவான மதிப்பு மிகச்சிறிய மின்னூட்ட மதிப்பு என்னது? சிறு மின்னூட்ட மதிப்பானது முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எலக்ட்ரானுக்கு வேல்யூ என்ன? -e, அதாவது -1.6 into 10⁻⁻19 கூலும். அதே மாதிரி புரோட்டானுக்கு அதனுடைய மதிப்பு என்ன? +e, that is +1.6 into 10⁻⁻19 கூலும். சோ இதுதான் அந்த எலக்ட்ரான் அண்ட் புரோட்டானுக்கு உள்ள சார்ஜோட வேல்யூ. இதுக்கு கம்மியா நாம போக முடியாது. அப்ப மின்னூட்டத்தின் மிக குறைவான மதிப்பு என்னது? -1.6 10⁻⁻19 தான். அதுக்கு கம்மியான மின் துகளோ அல்லது மின்னூட்டமோ நம்மகிட்ட கிடையாது. சோ இதுதான் கம்மியான மின்னூட்டத்தின் மதிப்பு. இந்த கம்மியானதை நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம், பிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு பேரு தான் என்னது? குவாண்டம் மாக்கல், குவாண்டைசேஷன். ஓகே, சப்போஸ் உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் உள்ள டோட்டல் சார்ஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா, மொத்த மின்னூட்டம், எந்த ஒரு பொருளின் மொத்த மின்னூட்டம் இப்படி குறிக்கிறோம். கியூங்கிற ஒரு லெட்டரால குறிப்போம். அப்ப கியூவை அவங்க எப்படி எழுதுறாங்க? கியூ இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் இ. நம்ம என்ன ஒரு ஆப்ஜெக்ட்னாலும் எடுத்துக்கலாம், எந்த ஒரு பொருள்னாலும் எடுத்துக்கலாம். அந்த பொருள் உள்ள மொத்த மின்னூட்டம் கியூ அப்படின்னா அந்த கியூ எப்படிதான் இருக்கணும்? n டைம்ஸ் இ தான் இருக்கணும். ஓகே, சோ அப்போ இதுல ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும், 1.6 into 10⁻⁻19. அப்போ இந்த எண்ங்கிறது என்ன அப்படின்னா, வேர் n இஸ் ஒரு முழு நம்பர். என்னோட மதிப்பு என்னவா இருக்கலாம்? ஒன்னு 0வா இருக்கலாம், அல்லது +or-1 இருக்கலாம், அல்லது +or-2 இருக்கலாம், அல்லது +or-3 இருக்கலாம். அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, சோ இதுதான் இங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு மதிப்பு. இதை தாண்டி வேற எதையுமே அது இருக்க முடியாது. அப்ப இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் உள்ள சார்ஜ் என்னவா இருக்கலாம்? 0வா இருக்கலாம், அல்லது 1e இருக்கலாம், அல்லது -5e இருக்கலாம், அல்லது 9e இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இது எல்லாமே என்னது? இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. எது அனுமதிக்கப்படல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, Q வந்து 1.5 எலக்ட்ரானோ ஆர் 7.7 எலக்ட்ரானோ ஆர் -9.3 எலக்ட்ரானோ இருக்க முடியாது. என்ன காரணம்? இதுதான் இங்க என்னது? n. அந்த என்னோட வேல்யூ எப்படி இருக்குது? தசம ஸ்தானத்துல வருது, பிராக்ஷன்ல வருது. அப்படி வரக்கூடாது. அது ஒரு முழு எண்ணா தான் இருக்க முடியும். 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், மைனஸ்லயும் போகலாம், பிளஸ்லயும் போகலாம். ஆனா முழு நம்பரா தான் இருக்கணும். இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அது என்னது? அலோட் கிடையாது. சோ திஸ் இஸ் நாட் அலோட். சோ இதுதான் இந்த மின்னூட்ட குவாண்டமாக்கல்ல முக்கியமான ஒரு பண்பு. ஓகே, சோ இதுதான் 3 பண்பு மின்னூட்டத்தின் அடிப்படை பண்பு. ஒன்னு வந்து மின்னூட்டம், அடுத்து வந்து மின்னூட்டத்தின் மாறாத்தன்மை, அடுத்து என்னது? மின்னூட்டத்தின் குவாண்டம் மயமாக்கல் ஆர் குவாண்டமாக்கல். ஓகே, சோ இதுல அந்த மின்னூட்டத்தின் மாறாத்தன்மை அல்லது மின்னூட்ட குவாண்டமாக்கல்ல இருந்து அடிக்கடி 2 மார்க்ல கேட்பாங்க. ஓகே, இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இல்லையா? புரியுது. இப்ப நாம அடுத்த டாபிக் போறோம். இது வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்.
சோ அது வேற ஒண்ணும் கிடையாது, கூலும் விதி. So next one is கூலும் விதி. ஓகேவா? ஃபைன். இந்த கூலும் விதி எங்க வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட், இது வேற ஒண்ணும் கிடையாது, ரெண்டு மின் துகளை நாம எடுக்கிறோம். மின்னூட்டம் சொல்லலாம் ஆர் மின் துகள்னு சொல்லலாம், எப்படினாலும் நாம சொல்லிக்கலாம். இப்ப பாருங்க, எனக்கு இங்க ஒரு மின்னூட்டம் வைக்கிறேன். இந்த மின்னூட்டத்தினுடைய மதிப்பு என்ன? Q1. இங்க இருந்து R அப்படிங்கிற தொலைவுல எனக்கு அடுத்த ஒரு மின்துகள் இருக்குது, அது என்னது? Q2. இப்ப ரெண்டு மின்துகளை ஆறுங்கிற இடைவெளியில வைக்கும் போது அந்த ரெண்டு மின்துகளுக்கு இடையிலேயே ஒரு விசை ஒன்று செயல்படும். அந்த விசைக்கு பேர் தான் என்னது? கூலும் விசை அல்லது கூலும் விதி. ஏன்னா இதை கண்டுபிடிச்சது யாரு? கூலும். இப்போ இந்த ரெண்டு மின்துகளுக்கு இடையில இருக்கிற அந்த விசை கவரும் விசையாகவும் இருக்கலாம் அல்லது விலக்கு விசையாகவும் இருக்கலாம். இப்ப இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் அப்படின்னா அது ரெண்டு என்னது? ஒரே மாதிரியான மின்துகள். அப்போ ஒத்த மின்துகள்கள் ஒன்றை ஒன்று விலக்கும். அப்ப வேறுபட்ட மின்துகள்கள் ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸாவும் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? அது ஒன்றை ஒன்று கவரும். அப்போ இந்த கூலும் விசை வந்து ஒன்னு கவரும் விசையா இருக்கலாம் அல்லது விலக்கு விசையா இருக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி சார்ஜ், இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் அப்படின்னா அது என்ன பண்ணும்? விலக்கும். இதுவும் மைனஸ் அதுவும் மைனஸ் அப்படின்னா அது என்ன பண்ணும்? விலக்கும். ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ் அப்ப அது என்ன பண்ணும்? ஒன்றை ஒன்று கவரும். சரிங்களா? இதுதான் பேசிக். இப்போ இந்த ரெண்டு மின்துகளுக்கு இடையில ஒரு விசை இருக்கு அப்படின்னா அந்த விசையினுடைய மதிப்பு என்ன, எந்த அளவுக்கு அந்த விசை இருக்கும், சோ அதுக்கு ஃபார்முலா கொடுக்கறாங்க. அந்த ஃபார்முலா கொடுக்கிறது யாரு? இந்த கூலும். அதனாலதான் இதுக்கு பேர் என்னது? கூலும் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அல்லது நிலை மின் விசைன்னு சொல்லலாம். இத கூலும் லா அல்லது கூலும் விசை அல்லது நிலை மின் விசை எப்படினாலும் இதுக்கு சொல்லிக்கலாம். அப்ப பாருங்க, இது கூலும் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா நிலை மின் விசை, அவ்வளவுதான், வேற ஒண்ணு கிடையாது. அப்ப பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த கூலும் விதியில நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்குது? இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் கூலும் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டு மின்னூட்டத்தின் பெருக்கு பலனிற்கு நேர் விகிதத்தில் உள்ளது. அப்போ இந்த ரெண்டு மின்னூட்டத்தின் பெருக்கல் பலன் என்ன? ஒரு மின்னூட்டத்தையும் இன்னொரு மின்னூட்டத்தையும் பெருக்கினா வர்றதா பெருக்கல் பலன். அப்போ இந்த கூலும் விசையானது இரண்டு மின்னூட்டத்தின் பெருக்கல் பலனிற்கு நேர்தகவில் உள்ளது. அப்புறம் இந்த ரெண்டு மின்னூட்டத்திற்கு இடையில் உள்ள தூரம் எவ்வளவு? தொலைவு எவ்வளவு? R. அப்ப அந்த கூலும் ஃபோர்ஸ் அந்த இரண்டு மின்துகளுக்கு இடையிலான தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் உள்ளது. அதாவது இந்த டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டுக்கு உள்ள தொலைவு ஆர்னா அந்த ஆர் ஸ்கொயருக்கு அந்த விசை எப்படி இருக்கு? எதிர்த்தகவில் உள்ளது. அப்ப இந்த கூலும் ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி எதிர்த்தகவில் இருக்குது. எதுக்கு? டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்கு, ஆர் ஸ்கொயருக்கு. சோ அதனுடைய பெருக்கல் பலனிற்கு நேர்தகவிலும் அதன் தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கிறது இந்த கூலும் விசை. இப்ப இது ரெண்டையும் நாம சேர்த்து எழுதணும்னா என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் இந்த கூலும் விசையானது Q1 Q2க்கு நேர்தகவிலும் தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கிறது. சோ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா நமக்கு இதுதான் வரும். இப்ப இது என்னது? ஒரு மாறிலி, ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவோம். இது ப்ரொபோர்ஷனலா இருக்குது. இப்ப இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பலை எடுத்துட்டு அங்க ஈக்குவல் சமமான ஒரு சிம்பலை நம்ம போட போறோம். அப்படி போடணும்னா என்ன பண்ணணும்? ஒரு மாறிலியை நாம பயன்படுத்துவோம். அப்ப நாம இங்க பயன்படுத்த போற அந்த மாறிலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோ the electrostatic force அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுத்துட்டு நம்ம மாறிலி போட போறோம். நாம யூஸ் பண்ண போற மாறிலி என்னது? K. K Q1 Q2 by R square. K என்னது? இங்க மாறிலி. சோ இதுதான் அந்த force between two charges. சோ இதுதான் நமக்கு கூலும் விதியில முதல் பாயிண்ட். நம்ம அடுத்து இரண்டாவது பாயிண்ட்க்கு போகலாம். இப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
இந்த கூலும் விசை செயல்படும் திசையை பத்தி பேசுறது. சரிங்களா? நம்ம என்ன பார்த்தோம், இங்க ஒரு மின்துகளும் r தொலைவுல அடுத்த ஒரு மின்துகளும் இருந்தது அப்படின்னா இது ரெண்டுக்கு இடையில ஒரு மின் விசை இருக்குது, கூலும் விசை இருக்குது அல்லது நிலைமின் விசை இருக்குது. அந்த நிலைமின் விசை எந்த திசையில செயல்படும் அப்படின்னா அந்த ரெண்டு மின்துகளையும் இணைக்கும் கோட்டின் திசையிலேயே அந்த விசையானது செயல்படும். கூலும் விசையானது இரண்டு மின் துகள்களை இணைக்கும் கோட்டின் திசையிலேயே செயல்படும். அப்ப இங்க பாருங்க, நாம ரெண்டு மின்துகள் எடுத்துட்டோம். இந்த ரெண்டு மின்துகளையும் இணைக்கிற கோடு அப்படின்னா இதுதான் அந்த ரெண்டு மின்துகளையும் இணைக்கிற கோடு. இது அப்படியே இங்க கொஞ்சம் விரிவுபடுத்தி விட்டுலாம். இதுதான் அந்த ரெண்டு மின்துகளையும் இணைக்கிற கோடு. இப்போ இதால இது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த சார்ஜ், இந்த மின்துகள் Q1 Q2 மேல ஒரு விசை செயல்படும். அதே மாதிரி மின்துகள் Q2 Q1 மேல ஒரு விசை செயல்படும். சரிங்களா? இது ரெண்டுமே நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒத்த மின் துகள், ரெண்டுமே சேம், இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். அப்போ ரெண்டும் ஒண்ணே என்ன பண்ணும், விளக்கும். அப்போ இதால இது மேல செயல்படுற விசை இந்த திசையில இருக்கும். அப்ப பாருங்க, இது மேல செயல்படுற விசை எந்த திசையில இருக்கும், இந்த திசையில இருக்கும். திஸ் இஸ் ஃபோர்ஸ் ஆன் யூ டியூ டு 1. இரண்டாவது மின்துகளின் மீது முதல் மின்துகளால் ஏற்படும் விசை. அதே மாதிரி இங்க எழுதுனா என்ன எழுதணும், முதலாவது மின்துகள் மீது இரண்டாவது மின்துகளால் ஏற்படும் விசை. இது ரெண்டுமே எப்படிதான் இருக்குது, அந்த ரெண்டு மின்துகளையும் இணைக்கும் கோட்டின் திசையிலேயே இருக்கும். இந்த ஃபோர்ஸ் வேற எந்த திசையில இருக்காது. இந்த ஃபோர்ஸ், இந்த விசையானது இந்த திசையில இருக்காது, இந்த திசையிலையும் இருக்காது. அதே மாதிரி இதுவும் எங்க இருக்காது, இந்த திசையிலோ அல்லது இந்த திசையிலோ இருக்காது. இந்த இரண்டு மின்துகளையும் இணைக்கும் கோட்டின் திசையில மட்டும்தான் அந்த கூலும் விசையானது செயல்படும். சோ இதுதான் இரண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ அதே எக்ஸாம்பிள திரும்ப நாம எடுத்துக்கலாம். இங்க எனக்கு மின்துகள் Q1, இங்க எனக்கு மின்துகள் ஆர் சார்ஜ் Q2 இருக்கு. இப்ப ரெண்டுமே ஒத்த மின்துகளா இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும், ஒன்றை ஒன்று விளக்கும். அப்ப இது மேல எனக்கு ஆக்ட் ஆகிற விசை எப்படி இருக்கும், இந்த திசையில இருக்கும். இது என்னது, இரண்டாவது மின்துகள் மீது முதலாவது மின்துகளால் ஏற்படும் விசை. அப்ப இது எந்த திசையில இருக்கு, இந்த திசையில இருக்கு. இது இந்த திசையில இருக்கு. அப்போ இந்த திசைய, ஒரு திசைய குறிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன், வெக்டாரா யூஸ் பண்ண போறேன். அதை என்னன்னு சொல்லுவோம், ஓரலகு வெக்டார் அல்லது அலகு வெக்டார்னு சொல்லுவோம். அந்த ஓரலகு வெக்டார் அல்லது அலகு வெக்டார் நம்ம எங்க தான் பயன்படுத்துவோம், திசையை குறிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். அப்போ ஏதாவது இந்த திசையில இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கு, Q1 இருந்து Q2 நோக்கி இருக்குது. இது என்னது, இந்த திசை. அப்ப இந்த திசையை நான் எப்படி சொல்லலாம், Q1 இருந்து Q2 நோக்கி இருக்குது. அப்போ அந்த திசையை குறிக்கிறதுக்கு நான் ஒரு ஓரலகு வெக்டாரை பயன்படுத்த போறேன். அந்த ஓரலகு வெக்டார் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எனக்கு அந்த ஓரலகு வெக்டார். அதுக்கு பேர் என்னது, R1,2. இதை இப்படிதான் நம்ம குறிக்கணும். R1,2 என்னது, Q1 இருந்து Q2 நோக்கி. ஓகே, அதே மாதிரி Q2 இருந்து Q1 வரணும்னா அதுக்கு ஒரு வெக்டர் நம்ம பயன்படுத்த போறோம். அதுக்கு பேர் என்னது, R2,1. இதுக்கு பேர் என்னது, Q2 இருந்து Q1 நோக்கி. சரிங்களா? சோ இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு, விசை ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், 1,2 இப்படிதான் இருக்கும். ஓகே, சோ இப்ப பாருங்க, நான் என்னோட ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், K Q1 Q2 by R2. இங்க பாருங்க, முதலாவது மின்துகள் மீது இரண்டாவது மின்துகளால் ஏற்படக்கூடிய விசை இந்த திசையில இருக்கு. அப்ப இது என்னது, Q2 இருந்து Q1 போகுது, Q2 இருந்து, இதுதான் திசை. அப்ப இந்த திசையை குறிக்கணும் அப்படின்னா நான் பயன்படுத்த போற ஓரலகு வெக்டார் என்னது, இது. அப்போ இந்த விசையின் திசையானது 2,1 இருக்கும்.
ஓகேங்களா? அதே மாதிரி force on 2 due to 1, இரண்டாவது மின்துகள் மீது முதலாவது மின்துகளால் ஏற்படும் விசையானது, மற்றதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். எது மட்டும்தான் மாறும்? விசை மட்டும்தான் மாறும். ஏன்னா இது இரண்டாவது துகளின் மீது முதல் மின்துகளால் ஏற்படக்கூடிய விசை இந்த திசையில இருக்கு. அப்ப இந்த திசையை குறிக்கணும்னா நான் பயன்படுத்த போற ஓரலகு வெக்டர் எது? இதுதான். சோ இங்க r1,2. சரிங்களா? ஓகே. சோ இதுதான் force is a vector. அந்த வெக்டரை குறிக்கிறதுக்கு நாம யூனிட் வெக்டரை யூஸ் பண்றோம். இந்த திசையில உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்குது அப்படின்னா ரொம்ப அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா அடுத்த கிளாஸ்ல வெக்டரை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு குழப்பமா இருந்ததுன்னா அதை விட்டுருங்க, ரொம்ப கவலைப்பட வேணாம். ஓகே. சோ இதுதான் இரண்டாவது பண்பு. கூலும் இதுல இரண்டாவது பாயிண்ட் இதுதான். இப்ப மூணாவது பாயிண்ட், மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நாம அந்த ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா எழுதணும்? K Q1 Q2 by R square. இங்க Kங்கிறது என்னது? 1 divided by 4 pi epsilon naught. ஓகே. சோ இந்த எப்சிலான் என்னது? விடுதிறன். எப்சிலான்ங்கிறது விடுதிறன். சோ விடுதிறன். இப்போ நம்ம இந்த ரெண்டு சார்ஜை எந்த ஊடகத்துல வச்சிருக்கிறோம்? காற்றுல வச்சிருக்கிறோம். அப்போ காற்றுல வச்சோம்னா எப்சிலான் என்னது? காற்றின் விடுதிறன் அல்லது வெற்றிடத்தின் விடுதிறன். ஓகே. அல்லது திறந்த வெளியின் விடுதிறன். அதுதான் எப்சிலான் நாட். ஓகே. சரி. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேக்கு SI அலகு என்ன, அந்த K இன் மதிப்பு என்ன, அதை தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, SI அலக பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை நான் திருப்பி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? K is equal to force விசை R square divided by Q1 Q2. சரிங்களா? இப்ப இதுக்கு நீங்க அலகு சொல்லுங்க. இது என்னது? விசை. விசையின் அலகு என்னது? நியூட்டன். அப்போ நியூட்டன். ஆறுங்கிறது என்னது? தொலைவு. அந்த தொலைவினுடைய அலகு என்னது? மீட்டர். அப்போ ஸ்கொயர். அப்ப இது என்ன ஆகும்? மீட்டர் ஸ்கொயர். கியூங்கிறது என்னது? மின்துகள், மின்னூட்டம். மின்னூட்டத்தின் அலகு என்னது? கூலும். அப்ப 2 கியூ கியூ. அப்ப சி ஸ்கொயர். மேல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். சி மைனஸ் ஸ்கொயர். சோ இதுதான் K இன் SI அலகு. K யோட மதிப்பு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கால்குலேட் பண்ணது எவ்வளவு பார்த்தோம் அப்படின்னா 9 into 10 to the power 9 அதனுடைய SI அலகு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் சி ஸ்கொயர். சோ இதுதான் மூணாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா K இனுடைய SI அலகு, K இனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படிங்கறத நாம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல நாம அந்த விடுதிறனை இங்க பயன்படுத்திடுவோம். அந்த விடுதிறனுக்கு SI அலகு என்ன, அந்த விடுதிறனின் மதிப்பு என்ன, அதை நாம பார்க்கணும். இப்போ இதுல இருந்து நான் மாத்தி எழுதுறேன். இந்த ஃபார்முலாவை மாத்தி எழுதணும்னா எனக்கு என்னன்னு வரும்? epsilon naught is equal to 1 divided by 4 pi K. இப்ப இதுல பாருங்க, 4ங்கிறது என்னது? ஒரு மாறிலி. அதுக்கு ஏதாவது SI அலகு இருக்கா? இல்ல. அதே மாதிரி பை அப்படிங்கிறது என்னது? ஒரு மாறிலி. அதுக்கு என்னது கிடையாது? அலகு கிடையாது. அப்போ எப்சிலான் நாட்டினுடைய SI அலகு K யோட SI அலகோட தலைகீழியா இருக்கும். ஏன்னா இது ரெண்டு எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தலைகீழியா இருக்கு. அப்போ எப்சிலான் நாட்டினுடைய SI அலகு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே தலைகீழா எழுதிக்க வேண்டியதான். அப்ப என்னது? நியூட்டன் -1 மீட்டர் -2 சி ஸ்கொயர். இதுதான் இதோடைய SI அலகு. இதோட மதிப்பு என்ன? இப்போ 4 ஓட மதிப்பை கால்குலேட் இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பையும் சப்ஸ்டிட் பண்ணி K யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா இதோட மதிப்பு வந்துரும். சோ நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்ன வரும்? 8.85 into 10 to the power -12 நியூட்டன் இன்வர்ஸ்
மீட்டர் ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஸோ இதுதான். ஸோ அப்போ கூலும் விதியில மூணாவது பாயிண்ட் என்ன, கே அண்ட் எப்சிலான் நாட்டுக்கு மதிப்பு என்ன, அதனுடைய எஸ்ஐ அலகு என்ன, அதை மட்டும் நாம கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய மூன்றாவது பாயிண்ட் முடிஞ்சது கூலும் விதியில. அடுத்து நாம நாலாவது பாயிண்ட்டுக்கு மூவ் ஆயிடலாம். So, இப்ப பாருங்க, force is given by K Q1 Q2 by R square. இதான் நமக்குள்ள ஃபார்முலா, அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் கூலும் ஃபோர்ஸ்க்குள்ள ஃபார்முலா. இப்போ நான் எடுக்கிற அந்த மின்னூட்டத்தின் மதிப்பு Q1 Q2 ரெண்டுமே என்னது, ஒரு கூலும். அதாவது இந்த இடத்துல நான் Q1 வைக்கிறேன், என்னோட Q1 வேல்யூ என்னது, ஒரு கூலும். இங்க இருந்து ஆறுங்கிற தொலைவுல நான் என்ன பண்றேன், அடுத்த ஒரு மின்துகள் வைக்கிறேன், அதோட மதிப்பு என்னது, 1 கூலும். இந்த ரெண்டு மின்துகளுக்கு இடையில உள்ள தூரம் என்னது, 1 மீட்டர். சரிங்களா, இதுக்கு இடையில உள்ள தூரம் 1 மீட்டர். அப்ப இந்த ரெண்டு மின்துகளுக்கு இடையே உள்ள விசை எவ்வளவு, நாம இங்க அத கால்குலேட் பண்ண போறோம். அப்ப K ஓட மதிப்பு என்ன, 9 × 10⁹. Q1 ஓட வேல்யூ என்ன, 1 கூலும். Q2 ஓட வேல்யூ என்ன, 1 கூலும். டிஸ்டன்ஸ் என்ன, 1. சோ அப்ப இதனுடைய மதிப்பு என்ன வருது, 9 × 10⁹ நியூட்டன். சோ இதான் என்னது, இதனுடைய மதிப்பு. சோ அத நம்ம என்னன்னு போட்டுக்கிறோம், K நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. பட் இது வந்து 1 கூலும் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமான ஒரு சார்ஜ். ஓகே. சோ நாம ரியாலிட்டியில அவ்வளவு சார்ஜ் எல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம், கம்மியான சார்ஜ்ல தான் நாம யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டுல யூஸ் பண்ற எல்லா இடத்துலயுமே கம்மியான அந்த மின்துகள் தான் எடுப்போம். 1 கூலும்ங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு மின்னூட்டத்தின் எண்ணிக்கை. இது 4வது பாயிண்ட். இப்போ 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்க்கிற அந்த கூலும் விதியானது ஊடகத்தை பொறுத்து இருக்கும். ஊடகம் மாறுச்சு அப்படின்னா அந்த கூலும் விசையானது மாறும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் கூலும் ஃபோர்ஸ் இஸ் given by 1 divided by 4πε0 Q1 Q2 by R square. இந்த எப்சிலான் நாட்னா என்ன, வெற்றிடத்தின் விடுதிறன். எப்சிலான் நாட்டுங்கிறது என்னது, வெற்றிடத்தின் விடுதிறன் அல்லது காற்றின் விடுதிறன். இப்போ ரெண்டு சார்ஜ எடுத்துட்டு நம்ம ரெண்டு ஊடகத்துல வைக்கிறோம். ஒரு ஊடகம் என்னது, காற்று அல்லது வெற்றிடம். இன்னொரு ஊடகம் என்னது, நீர். இந்த ரெண்டு ஊடகத்துல நீங்க வைக்கும் போது அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள அந்த போர்ஸ் என்ன, விசையானது வேறுபடும். ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா, சோ இது வந்து காற்று. இங்க அடுத்த ஒரு ஊடகத்தை எடுக்கிறோம், இது என்னது, நீர். ரெண்டு வேற வேற ஊடகம். இப்ப இதுல நாம ரெண்டு சார்ஜ் வைக்கிறோம். Q1 ஒரு சார்ஜ், இங்க இருந்து ஆறுங்கிற தொலைவுல Q2 அடுத்த சார்ஜ். அதே மாதிரி இங்க Q1 ஒரு சார்ஜ், இங்க இருந்து R தொலைவுல Q2 அடுத்த சார்ஜ். டிஸ்டன்ஸ் என்னது, R. சோ ரெண்டு பக்கமும் நாம எடுத்திருக்கிற மின்துகள் Q1 Q2 சமமா இருக்கு, மாறல. ரெண்டு மின்துகளுக்கு இடையில உள்ள தூரம் இங்கேயும் R இங்கேயும் R, அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. எதுதான் மாறி இருக்கு, அந்த மீடியம் சொல்ற ஊடகம் தான் மாறி இருக்கு. இங்க என்னது, காற்று. இங்க நாம அதே செட்டப் எங்க கொண்டு போய் வைக்கிறோம், தண்ணீருக்கு அடியில, நீருக்கு அடியில கொண்டு போய் வைக்கிறோம். சோ இப்போ இந்த ஃபோர்ஸ் ஏர்ல அது ரெண்டுக்கு இடையில உள்ள அந்த கூலும் ஃபோர்ஸ் காற்றுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 divided by 4πε0 Q1 Q2 by R square. இது இங்க. ஆனா இங்க அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இது என்னது, நீர். என்னவா இருக்கும் அப்படின்னா 1 divided by 4π. இது காற்று, வெற்றிடம். அதனால வெற்றிடத்தின் விடுதிறனான எப்சிலான் நாட்டை நாம பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனா இங்க என்னது, நீர். நீரினுடைய விடுதிறன் என்னது, வேற. அப்போ நீரின் விடுதிறனானது எப்சிலான் Q1 Q2 by R square. விடுதிறன்னா அது அந்த மின் புலம்னு நாம படிப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த மின் புலத்தை எந்த அளவுக்கு
அனுமதிக்குது. அதுதான் எந்த அளவுக்கு விடுது அப்படிங்கிற மாதிரி தான். இந்த விடுதிறனை ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கவனிங்க. சின்ன குழந்தைங்க அந்த டூப்ளிகேட் கன் வச்சு ஃபயர் பண்ணுவாங்க, அதுல இருக்கிற டம்மி புல்லட் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி காற்று நிறைந்த ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம், அந்த புல்லட்டை ஃபயர் பண்றோம், அந்த புல்லட் கொஞ்சம் தூரம் போய் விழும். இப்ப அதே கன்னை எடுத்து கொண்டு போய் துப்பாக்கி எடுத்துட்டு போய் ஒரு ஏரிக்குள்ள வச்சு நீங்க அதை சுட்டீங்கன்னா அந்த புல்லட்டு கொஞ்சம் தூரம் தான் போகும். அப்போ காற்றுல போகும்போது ரொம்ப தூரம் போகுது, தண்ணீர்ல போகும்போது கொஞ்சம் தூரம் தான் போகுது. அப்போ காற்றினுடைய பண்பும் அந்த ஊடகத்தின் பண்பும் நீரினுடைய ஊடகத்தின் பண்பும் வேற வேற. இப்போ இது காற்றுக்கு ஒரு விடுதிறன் இருக்கும், இது நீருக்கு ஒரு விடுதிறன் இருக்கும். ரெண்டுமே என்னது கிடையாது, சமம் கிடையாது, ரெண்டுமே வேற வேற. அதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும், வேற வேறையா இருக்கும். இதுல எதனுடைய மதிப்பு கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காற்றினுடைய விடுதிறன் தான் என்னது கம்மி, மற்ற எல்லாத்துக்கும் விடுதிறன் என்னது அதிகம். சோ அப்போ ஜெனரலா காற்றினுடைய விடுதிறன் மற்ற ஊடகத்தின் விடுதிறனை விட எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அப்ப இது கம்மினா இந்த விசை அதிகமா இருக்கும், இது அதிகம்னா இந்த விசை எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். சோ இது இருக்கிறதுனால ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஃபோர்ஸ் அதாவது இரண்டு விசைகளுக்கு இடையான இரண்டு மின் துகளுக்கு இடையான விசை எந்த மீடியம்ல தான் அதிகமா இருக்கும், காற்றுல தான் அதிகமா இருக்கும். வேற எந்த மீடியமா இருந்தாலும் வேற எந்த ஊடகமா இருந்தாலும் நாம் இங்க எடுக்கிறது என்ன எடுத்தோம், நீர் எடுத்தோம். சோ அந்த கூலிங் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் எனி டூ மீடியம், இரண்டு ஊடகத்துக்கு இடையிலேயே அந்த விசை என்ன படுது, மாறுபடுது. எந்த ஊடகத்துல தான் அந்த விசை அதிகமா இருக்கு, வெற்றிடத்துல தான் அதிகமா இருக்கும். அதே சார்ஜ அதே தொலைல கொண்டு போய் நீங்க வேற ஊடகத்துல வச்சீங்கன்னா அந்த ரெண்டு மின் துகளுக்கு இடையிலான விசை என்னது, கம்மியாயிரும். அப்போ இந்த விசையானது வெற்றிடத்தில் இருக்கும் போதுதான் அதிகமா இருக்கும், மற்ற எந்த மீடியமுக்கு கொண்டு போனாலும் அந்த விசை என்னவா தான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். அப்போ இரண்டு மின் துகளுக்கு இடையே விசையானது எந்த ஊடகத்தில் அதிகமா இருக்கும்னு கேட்டோம்னா காற்றுல தான் அல்லது வெற்றிடத்துல தான். நீங்க அதை கொண்டு போய் வேற ஊடகத்துல வச்சீங்கன்னா அந்த ரெண்டு மின் துகளுக்கு இடையிலான விசை என்ன ஆகும், குறையதான் செய்யும். ஓகே, சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அடுத்து இதுல ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்ட் உண்டு, சார்பு விடுதிறன். அதை எப்படி குறிப்பாங்க, எப்சிலான் சஃபிக்ஸ் ஆர், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, தமிழ்ல சார்பு விடுதிறன். இது என்ன அப்படின்னா ஒரு ஊடகத்தின் விடுதிறனை இன்னொரு ஊடகத்தினுடைய விடுதிறனோட நம்ம என்ன பண்ண போறோம், ஒப்பிட்டு பார்க்க போறோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே நடக்கிறது தான், ஒரு தேர்வு முடிஞ்சிருக்கு, தேர்வு முடிச்ச உடனே பேப்பரை திருத்தி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுல இப்ப நம்ம எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறோம், 80 மார்க் எடுத்திருக்கிறோம், சரியா? நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு எடுத்திருக்கிறான், 50 தான் எடுத்திருக்கிறான். ஆனா நம்ம வீட்டுல இருந்து 4 தெரு தள்ளி ஒருத்தர் இருக்கிறான், பயங்கர படிப்பாளி, அவன் எவ்வளவு எடுத்துட்டான், 98 எடுத்துட்டான். இப்ப நாம வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போன உடனே நம்ம பேப்பரை பார்ப்பாங்க 80 மார்க். நாம போறதுக்கு முன்னாடி எந்த தகவல் வீட்டுக்கு போயிருக்கோம், 4 பேர் தள்ளி இருக்கிறவன் 98 மார்க் 98 மார்க் எடுத்துட்டான்னு போயிடும். சோ அப்ப நம்ம வீட்டுல நம்மள யாரோட ஒப்பீடு செய்வாங்க, கம்பேர் பண்ணுவாங்க, நம்மளையும் 98 தான் கம்பேர் பண்ணுவாங்க, நம்மளையும் 50 கம்பேர் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த ஊடகமா இருந்தாலும் அந்த ஊடகத்தின் விடுதிறனை எந்த ஊடகத்தினுடைய விடுதிறனோட ஒப்பீடு செய்ய போறோம் அப்படின்னா அந்த வெற்றிடத்தின் விடுதிறனோட ஒப்பீடு செய்ய போறோம். அப்படி ஒப்பீடு செய்யும் போது நமக்கு வர்ற அந்த விகிதம் தான் என்னது, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, சார்பு விடுதிறன். சோ சார்பு விடுதிறன் given by எந்த ஒரு ஊடகத்தின் விடுதிறன் டிவைடட் பை வெற்றிடத்தின் விடுதிறன். இது என்னது, வெற்றிடத்தின் விடுதிறன். இது நாம எடுக்கிற ஊடகத்தின் பிற ஊடகத்தின் விடுதிறன். இது என்னது, வெற்றிடத்தின் விடுதிறன். எந்த ஒரு ஊடகமா இருந்தாலும் அதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஊடகத்தின்
சார்பு விடுதிறன் நமக்கு கிடைச்சிரும். உதாரணத்துக்கு நீங்க எடுக்கிற ஊடகம் வெற்றிடமா இருக்கு. இப்ப வெற்றிடத்துக்கு வெற்றிடத்தின் சார்பு விடுதிறன் என்ன பண்ணணும்? ஃபார்முலா என்ன? நீங்க எடுக்கிற ஊடகத்தினுடைய விடுதிறன், இங்க எதை எடுக்கிறோம்? வெற்றிடம். அப்ப வெற்றிடத்தின் விடுதிறன் என்னது? எப்சிலான் நாட். அதை எதோட ஒப்பிடணும்? வெற்றிடத்தின் விடுதிறனோட தான் ஒப்பிடணும். மதிப்பு என்ன? 1. அப்போ சார்பு விடுதிறன் எதுக்கு? வெற்றிடத்துக்கு. என்னவா இருக்குது? 1 இருக்கு. இப்ப இதே இது வேற ஏதாவது ஒரு ஊடகத்தை நான் எடுக்கிறேன். நீரின், ஏன்னா அதுதான் நம்ம எடுத்தோம், சார்பு விடுதிறன். என்னன்னு பார்ப்போம். அப்போ சார்பு விடுதிறன் நீருக்கு ஃபார்முலா என்ன? இதுதான். சோ நாம எடுக்கிற ஊடகம் என்னது? நீர். அப்போ நீரினுடைய விடுதிறன் என்னது? எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். நமக்கு என்ன தெரியும்? எப்பவுமே எப்சிலான் கிரேட்டர். அப்ப எப்சிலான் அதிகம் அப்படின்னா இதனுடைய மதிப்பு அதிகம், இதனுடைய மதிப்பு கம்மி. அப்ப இதோட வேல்யூ என்னவா தான் இருக்கும்? சோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஃபார் நீர், நீருக்கான சார்பு விடுதிறன் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? 1 விட அதிகமா தான் இருக்கும். சோ சார்பு விடுதிறன் கம்மியான வேல்யூ எவ்வளவு? 1. அது எதுக்கு? வெற்றிடத்திற்கு. பிற ஊடகத்துக்கு சார்பு விடுதிறன் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? 1 விட அதிகமா தான் இருக்கும். சோ ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. சோ வெற்றிடத்தின் சார்பு விடுதிறன் எப்பவுமே 1. வெற்றிடத்தை தவிர வேற எந்த ஊடகம் வேணா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம் அல்லது எண்ணெயா இருக்கலாம், என்ன ஒரு ஊடகத்தினால் நீங்க எடுத்துக்கோங்க, அதனுடைய சார்பு விடுதிறன் எப்பவுமே 1 விட அதிகமா தான் இருக்கும். சோ இதுதான் கம்மியான சார்பு விடுதிறன். சரிங்களா? சோ இதுதான் உங்களுக்கு 5வது பாயிண்டா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம 6வது பாயிண்ட்டுக்கு போகலாம். ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நியூட்டனின் ஈர்ப்பு விசையையும் கூலுமின் விசையையும் ஒப்பீடு செய்ய போறோம். கூலும் விதியையும் நியூட்டனின் ஈர்ப்பு விதியையும் ஒப்பீடு செய்ய போறோம். சோ ஒன்னு என்னது? கூலும் விதி அல்லது கூலும் விசை. அடுத்து என்னது? நியூட்டனின் ஈர்ப்பு விசை. சோ ரெண்டுக்குள்ள ஃபார்முலாவை எழுதிக்கலாம். கூலிங் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்குள்ள ஃபார்முலா என்னது? K Q1 Q2 by R square. நியூட்டனின் ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்குள்ள ஃபார்முலா என்னது? G M1 M2 by R square. இதான் ரெண்டுக்குள்ள ஃபார்முலா. சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்? இந்த ரெண்டு விசைக்குள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, அதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுதான் நமக்கு அடுத்த பாயிண்ட். சோ இப்ப பாருங்க, ஒற்றுமை ரெண்டுக்கு இடையில உள்ள ஒற்றுமைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஒற்றுமை தான் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த விசையானது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆனது இரண்டு மின்துகளின் பெருக்கல் பலனிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். எப்படி இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜஸ். இரண்டு மின்துகளின் பெருக்கல் பலனிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதே தான் இங்கேயும். The gravitational force is directly proportional to product of two masses. இரண்டு நிறைக்கு இடையில தான் என்ன இருக்கும்? ஈர்ப்பு விசை இருக்கும். அந்த இரண்டு நிறைகளின் பெருக்கல் பலனிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். சரிங்களா? அடுத்து R என்னது? இந்த இரண்டு மின் துகளுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ். இது சார்ஜ் Q1,
இது சார்ஜ் Q2, இது டிஸ்டன்ஸ் R. அதே மாதிரி தான் இங்க இதுக்கு டயகிராம் போடணும்னா எங்க போடலாம், இங்க போட்டுக்கலாம். இது மாஸ் M1, நிறை M1, இது நிறை M2, ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னது R. அவ்வளவுதான். இரண்டு நிறைக்கு இடையே என்ன இருக்கும், ஈர்ப்பு விசை இருக்கும். இரண்டு மின் துகளுக்கு இடையே விசை இருக்கும். அவ்வளவுதான். இந்த இரண்டு மின் துகளுக்கு இடையான விசையானது அதன் பெருக்கல் பலனிற்கு நேர்த்தகவிலும் அதன் தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க, ஆறுங்கிறது என்னது, இரண்டு நிறைகள் இடையே உள்ள தொலைவு. அந்த இரண்டு நிறைகளின் இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். சோ இதுதான் என்னது, இரண்டு விசைக்கு இடையே உள்ள ஒற்றுமை. ஆனா வேற்றுமைன்னு பார்த்தோம்னா நமக்கு மூணு வேற்றுமை இருக்கும். இந்த ஒற்றுமை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம், வேற்றுமையை பார்க்க போறோம். வேற்றுமையில முதல் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க இந்த ஃபோர்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். எப்பவுமே கவரும் விசை தான். ஈர்ப்பு விசை எப்பவுமே என்னது, கவரும் விசை. அதுக்கு பேர் என்னது, ஈர்ப்பு. அது கவரம் தான் செய்யும். இரண்டு நிறை ஒன்றை ஒன்று கவரும். அதுதான் நியூட்டனுடைய ஈர்ப்பு விசை. ஆனா இங்க இரண்டு மின்துகள் இருக்கு அப்படின்னா அது ரெண்டும் கவரும் விசையாகவோ விலக்கு விசையாகவோ இருக்கலாம். ரெண்டும் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா ரிப்பல் பண்ணும், விலக்கும். ரெண்டும் மைனஸா இருந்தாலும் அது என்ன பண்ணும், விலக்கும். ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ்னா ரெண்டு என்ன பண்ணும், கவரும். சோ அப்போ இது கவரும் விசையாகவோ அல்லது விலக்கு விசையாகவோ இருக்கும். அது அப்படி கிடையாது. அது எப்பவுமே என்னது, கவரும் விசை தான். எப்பொழுதும் கவரும் விசை. ஆனா இது சூழ்நிலையை பொறுத்து கவரும் விசையா இருக்கலாம் அல்லது விலக்கு விசையா இருக்கலாம். இது முதல் வேறுபாடு ரெண்டு விசைக்கு. இப்போ இரண்டாவது வேறுபாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க நாம யூஸ் பண்ற அந்த மாறிலி என்னது, மாறிலி வந்து K. K மதிப்பு என்ன, 9 × 10⁻⁹. அதனுடைய அலகு என்னது, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2. ஆனா இங்க நாம பயன்படுத்திய மாறிலி என்னது, G. இதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 6.67 × 10⁻⁻11. இதனுடைய மதிப்பு என்னது, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg ஸ்கொயர். அந்த ரெண்டு விசையிலையும் பயன்படுத்தக்கூடிய மாறிலியின் மதிப்பு வேற வேற, அந்த மாறிலியின் SI அளவும் வேற வேற. இது இரண்டாவது வித்தியாசம். மூணாவது வித்தியாசம் என்ன, ரெண்டு விசைக்கு இடையில் உள்ள மூணாவது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஊடகம் மாறும்போது விசையின் மதிப்பு மாறும். ஏன்னா ஊடகம் மாறும் போதே எது மாறிடும், வெற்றிடத்தை அந்த விடுதிறன் மாறும். ஏன்னா இங்க ஃபார்முலா என்னது, 1/4πε0 Q1 Q2/R². அப்ப நீங்க ஊடகத்தை மாத்திட்டீங்க அப்படின்னா எதோட மதிப்பு மாறும், அதனுடைய விடுதிறன் மாறும். அப்ப விடுதிறன் மாறிடுச்சுன்னா விசையின் மதிப்பு மாறும். சோ விசையின் மதிப்பானது ஊடகத்தை பொறுத்தது. விசையின் மதிப்பு ஊடகத்தை சார்ந்தது. ஊடகம் மாறிச்சுன்னா விசையினுடைய மதிப்பு மாறிடும். ஆனா இங்க ஏன்னா இது என்னது, இது வந்து K. சோ அப்ப K இன் மதிப்பானது ஊடகத்தை வச்சு மாறும், அப்போ F மாறிடும். ஆனா இங்க G இன் மதிப்பு ஊடகத்தை பொறுத்து மாறாது. ஊடகத்தை
சார்ந்தது இல்லை. சோ அதனால உன்னுடைய விசையின் மதிப்பானது ஊடகத்தை பொறுத்து மாறாது. என்ன அர்த்தம்? ரெண்டு மின் துகள் இருக்கு. அந்த ரெண்டு மின் துகளை காற்றுல வச்சோம்னா அதுக்கு இடையில உள்ள விசை ஒன்னா இருக்கும். அதே அப்படி கொண்டு போய் தண்ணியில வச்சோம் அப்படின்னா அங்க விசை ஒன்னா இருக்கும். அதே அப்படி எண்ணெயில கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள விசை மாறும். சோ எண்ணெயிலையும் தண்ணிலையும் காற்றுலையும் ரெண்டு மின் துகளுக்கு இடையிலான விசை மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஊடகம் மாறுது. ஆனா ரெண்டு நிறை M1 M2 நான் காற்றுல வச்சாலும் தண்ணீர்ல வச்சாலும் எண்ணெயில வச்சாலும் அந்த ரெண்டு நிறைக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை சமமாவே இருக்கும். ஊடகத்தை மாற்றுவதனால் ஈர்ப்பு விசை மாறாது. ஆனா ஊடகத்தை மாற்றினால் என்னுடைய நிலை மின் விசை அல்லது கூலும் விசை மாறும். சோ இதுதான் அந்த ரெண்டு விசைக்கு இடையிலான வேறுபாடு. சோ ரெண்டு விசைக்கு உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன அப்படின்னு நாம பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்ப நாம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். 7வது பாயிண்ட். So point number 7. இப்ப பாருங்க, ரெண்டு சார்ஜ் இருக்குது. பாயிண்ட் சார்ஜ் இரண்டு சார்ஜ் எடுத்துட்டோம், மின் துகள் எடுத்துட்டோம். ஒன்னு என்னது Q1, இன்னொன்னு என்னது Q2. இப்ப இது மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அது எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில இருக்கும். இது இந்த திசையில. இது என்னது? இரண்டாவது மின்துகள் மீது முதல் மின்துகளால் ஏற்படக்கூடிய அந்த விசை. அதே மாதிரி இந்த இரண்டாவது மின்துகள் முதல் மின்துகளை எந்த திசையில இருக்கும்? இது மேல வரக்கூடிய விசை இங்க இருக்கும். அப்ப இது முதல் மின்துகளின் மீது இரண்டாவது மின்துகளால் ஏற்படக்கூடிய விசை. இப்ப இந்த விசையினுடைய திசையை நான் சொல்லணும். இது எந்த திசையில இருக்கு? இந்த திசையில இருக்கு. அப்ப இந்த திசையை சொல்லணும்னா நான் எந்த வெக்டரை யூஸ் பண்ண போறேன்? ஓரலகு யூனிட் வெக்டர். அப்ப இந்த திசையில இருக்கு அப்படின்னா இந்த வெக்டர் என்னது? R2,1. ஓகே, oh my god. So இந்த ஓரலகு யூனிட் வெக்டருக்கு என்னது? R2,1. இது என்னது? இந்த திசையை குறிக்கும். அப்ப இந்த திசையை குறிக்கணும்னா நான் பயன்படுத்தக்கூடிய ஓரலகு யூனிட் வெக்டர் என்னது? ஓரலகு வெக்டர் என்னது? R1,2. இப்ப பாருங்க, நாளைக்கு நாம அந்த வெக்டர் கான்செப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு இது கிளியர் ஆகும். இங்க இருந்து இந்த திசைய R1,2ங்கிற அந்த ஓரலகு வெக்டர் குறிக்க அப்படின்னா இங்க இருந்து இந்த திசையில வர அதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கும். அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற இந்த இதுக்கு நான் என்னன்னு சொல்லிக்கலாம்? R1,2 போட்டு இங்க மைனஸ் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். சோ இது R1,2னா இது என்னது? மைனஸ் R1,2. அவ்வளவுதான். சோ அப்ப பாருங்க, இங்க நாம அந்த விசையினுடைய ஃபார்முலாவை நாம எழுத போறோம். So force on 1 due to 2 can be written as K Q1 Q2 by R square
ஒன்றாவது மின்துகள் மீது ஏற்படக்கூடிய விசை எந்த திசையில இருக்கு? இந்த திசை. அப்ப இந்த திசையை குறிக்கணும்னா நான் இதை தான் யூஸ் பண்ணணும். அப்ப என்னுடைய யூனிட் வெக்டர் என்ன? R2,1. எழுதியாச்சுதா? ஓகே, ஃபைன். இப்ப பாருங்க, இரண்டாவது மின்துகள் மீது முதலாவது மின்துகளால் ஏற்படக்கூடிய விசை K Q1 Q2 by R square. இப்போ இரண்டாவது மின்துகள் இப்படி இருக்குது. அப்ப இதை நான் குறிக்கணும்னா இது இங்க இருக்குது, அப்ப இது இங்க இருக்குது. அப்ப இதை குறிக்கிறதுக்கு இதை எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது இந்த திசையில இருக்கு. நல்லா கவனிங்க, முதலாவது துகள் மீது ஏற்படக்கூடிய விசை இந்த திசையில இருக்கு. அப்ப இந்த திசையை குறிக்கிறதுக்கு நான் இந்த யூனிட் வெக்டரை பயன்படுத்துறேன். இரண்டாவது மின்துகள் மீது ஏற்படக்கூடிய விசை இங்க இருக்கு. அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்குது. அப்ப இந்த திசையை குறிக்கணும்னா நான் இதை எழுதி மைனஸ் சிம்பிள் போட்டா போதும்ல. இத பாருங்க, இது பிளஸ் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டுக்கு மைனஸ். இது எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆனா இரண்டாவது மின்துகள் மீது ஏற்படக்கூடிய விசை இங்க இருக்கு. அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னா இதை நான் பயன்படுத்தலாம், மைனஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அப்ப என்னுடைய திசைக்கு நான் என்ன பண்றேன்? மைனஸ் R2,1 யூனிட் வெக்டர். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, force on 2 due to 1 is, அந்த மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துருங்க, மைனஸ் K Q1 Q2 by R square R2,1. ஓகே, டன். இப்ப பாருங்க, இதெல்லாம் பாருங்க, K Q1 Q2 R square, K Q1 Q2 R square R2,1 R2,1 யூனிட் வெக்டர். அப்ப இது எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு ஈக்குவல். So force on 2 due to 1 is equal to minus of force on 1 due to 2. இதால இது மேல ஏற்படக்கூடிய விசையும் இதால இது மேல ஏற்படக்கூடிய விசையும் எப்படி இருக்குது? சமமா இருக்கு. ஆனா எதிரெதிர் திசையில இருக்கு. சரிங்களா? இது என்னலாம்? நியூட்டனுடைய மூன்றாம் விதி. ஓகே, சோ கூலும் விசை நியூட்ரானின் கூலும் விசையானது நியூட்டனின் மூன்றாம் விசையோடு ஒத்து போகிறது. அதுதான் நம்மளுடைய ஃபைனல் கன்க்ளூஷன். கூலும் விதி நியூட்டனின் மூன்றாம் விசையோடு ஒத்து போகிறது. பார்த்தாச்சுங்களா? இப்ப நாம பார்க்க போறது கடைசி பாயிண்ட், 8வது பாயிண்ட். இந்த கூலும் விசை அல்லது இந்த கூலும் விதியை நாம எங்க பயன்படுத்தலாம்? 8வது பாயிண்ட், கூலும் விதி எங்கே பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புள்ளி மின்துகளுக்கு மட்டுமே கூலும் விதி பொருந்தும். நீங்க கூலும் லா ஆர் கூலும் அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிஷன் என்னது? அங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மின்னூட்டம் அல்லது மின்துகள் எப்படி இருக்கணும்? புள்ளி மின்துகளா தான் இருக்கணும். சரிங்களா? அப்ப இந்த புள்ளி மின்துகள் அல்லது புள்ளி மின்னூட்டம்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, நாமளும் நம்மளோட ஃப்ரெண்டும் பக்கத்துல நிக்கிறோம். இப்போ நம்மளோட ஹைட் ஒரு 1.5 மீட்டர் இருக்குது, நம்ம ஃப்ரெண்டோட ஹைட்டும் ஒரு 1.5 மீட்டர் இருக்குது. நம்ம ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? 1 மீட்டர் தான். அப்போ பொருளின் அளவோ அந்த பொருளுக்கு இடையே உள்ள தொலைவோ எப்படி இருக்குது? சமமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பொருளை நாம புள்ளி பொருளா சொல்ல முடியாது. இதே இது நம்மளுடைய ஃப்ரெண்ட கீழே நிக்க சொல்லிட்டு நாம எங்க போறோம்? லைட் ஹவுஸ் மேல கலங்கரை விளக்கத்துக்கு மேல போயிடுறோம். கலங்கரை விளக்கத்தின் மேல
நாம நிக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் எங்க நிக்கிறான்? கீழே நிக்கிறோம். இப்ப நமக்கோ நம்ம ஃப்ரெண்டுக்கு இடையில உள்ள தூரம் என்னது? அதிகம். ஆனா நம்மளோட ஹைட் என்னது? ரொம்ப கம்மி. அப்போ தூரம் அதிகமாக அதிகமாக நம்ம ஃப்ரெண்ட் என்ன ஆவான்? சின்ன சின்னதா மாறி மாறி என்னதாயிருவான்? ஒரு புள்ளியா மாறிடுவான். அப்போ நம்ம ஃப்ரெண்டு என்னவாயிருவான்? ஒரு புள்ளி பொருளா மாறிடுவான். அவ்வளவுதான். சோ பொருளின் அளவும் அந்த பொருளுக்கு இடையே உள்ள தூரத்தையும் நாம கம்பேர் பண்ணும்போது தூரமானது ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பொருளை நாம புள்ளி பொருளா கன்சிடர் பண்ணலாம், கணக்குல எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் ரெண்டு சார்ஜ் இருக்குது. அந்த ரெண்டு சார்ஜினுடைய அளவும் அந்த சார்ஜுக்கு இடையில உள்ள தூரம், இது ஒரு மின்துகள், இது ஒரு மின்துகள், அது ஒரு சைஸ் இருக்குது, அதுக்கு இடையில உள்ள தூரம் r. இந்த மின் துகள் அல்லது மின்னோட்டத்தின் அளவோடு இந்த தொலைவை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்னா இந்த மின் துகளை நாம என்னன்னு சொல்லிடலாம்? புள்ளி மின்துகள் சொல்லிடலாம். அவ்வளவுதான். அப்போ புள்ளி மின்துகள் அப்படின்னா நாம கூலும் லாவை பயன்படுத்தலாம். சரிங்களா? சோ அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல. மற்றதை நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, இது அரசு பள்ளி மற்றும் பிற பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாம எடுக்கிற ஒரு முயற்சி. சோ இந்த கிளாஸ்ல முழுவதும் 100% நாம தமிழையே பயன்படுத்துவோம். தமிழ் வழியில படிக்கிற உங்களுக்கு பயன்பெறும் வகையில ஏற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பு தான் இது. சோ நீங்களோ உங்க ஃப்ரெண்ட் அல்லது சொந்தக்காரங்க யாராவது தமிழ் வழியில படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை அறிமுகப்படுத்துங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நாம ஆம்பியர்ஸ் அகாடமியில தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்களுக்காக சிறப்பாக ஒரு ஸ்பெஷல் சிறப்பு வகுப்பு நடத்துறோம். என்ன அப்படின்னா நீட் தேர்வுக்கான பயிற்சி 100% தமிழ் வழியிலேயே கற்பிக்கப்படும். உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய புத்தகம் எல்லாமே தமிழாவே இருக்கும். ஏன்னா நமக்கு நீட் தேர்வு தமிழ்ல எழுதலாம். அதனால உங்களுக்கு பயிற்சி புத்தகம் அனைத்தும் தமிழிலே இருக்கும். மற்ற அகாடமிய மற்ற இன்ஸ்டியூட்டை மாதிரி சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இல்லாம முழுவதும் 100% தமிழ்லயே நாம உங்களுக்கு பயிற்சியை கொடுப்போம். நீங்களும் திறமையான ஒரு சிறப்பான பயிற்சியை பெற்று நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீட் தேர்வுல பெறலாம். ஸோ நாம நீட் மட்டும் இல்லாம டியூஷனும் எடுக்கிறோம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். நம்மளுடைய அகாடமியோட போன் நம்பர், அகாடமியோட வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்கிறோம். வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவலை பெற்று பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸ்ல நாம சந்திக்கலாம்.